கலாத்தியர் 3:13 சொல்றாரா, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிக்கப்பட்டு கிறிஸ்து எனக்காக சாபமானார், கர்த்தர் என்னை சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார் அப்படி சொன்ன உடனே அந்த ஆவிகள் அப்படி நடுங்கிச்சான். சொல்லுங்க, இயேசுவே நாமத்தினால என்னை கடன் என்ற சாபத்திலிருந்து, வியாதி என்ற சாபத்திலிருந்து, நெருக்கம் என்ற சாபத்திலிருந்து, பலவீனம் என்ற சாபத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கலாத்தியர் 3:13 படியாக கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார். எல்லா பலவீனத்திலிருந்து கர்த்தரை மீட்டு கொண்டார். இயேசுவின் நாமத்தில் நான் இப்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக இருக்கிறேன். நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பொல்லாத பிசாசே, வறுமையே, வியாதியே, பலவீனங்களை உண்டாக்குற ஆவியே என் மனதை விட்டு, என் சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. சொல்லுங்க, நான் மீட்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டார். உங்களுக்கு பயம் இருக்குதா? என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசு என்னை பயத்திலிருந்து மீட்டு கொண்டார். உங்களுக்கு கடன் இருக்குதா? நீங்க என்ன சொல்லணும்? கடனிலிருந்து இந்த வசனத்துப்படி ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார். பலவீனம், எத்தனை பலவீனம் இருக்குது? கையை வைத்துங்க, சும்மா வைத்துங்க. இப்ப சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால கலாத்தியர் 3:14-13 படியாக மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிக்கப்படி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு என்னை இந்த பலவீனத்துக்கு நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார். சொல்லுங்க, என்ன பலவீனத்துக்கு நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார். பயத்துக்கு நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார். வறுமைக்கு நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார். சோர்வுக்கு நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார். என்னை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டு அடுத்த வருஷம் சொல்லுது, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானின் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்ப நம்மை ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இப்ப நீங்க சாபத்திலையா, ஆசீர்வாதத்திலையா, சுகத்திலையா, சுகவேணத்திலையா, வறுமையிலையா, ஐஸ்வர்யத்திலையா, எதுல வாழ்றோம்? சொல்ல கண்டிப்பா திரும்ப ஸ்கூல்ல சொல்லும் போது எல்லாம் கரெக்டா சொல்லிடுவான். அடுத்த வாரம் வந்து எப்ப போன வாரம் நடத்துறேன்னு சொல்லு, திரும்ப ஆரம்பிக்கணும். கொஞ்சம் ஆரம்பிச்ச உடனே சொல்லிடுவாங்க. மனசு மாறிக்கிட்டே, மனசு ரொம்ப ரொம்ப மாறிக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் ஆண்டவர் போல மனசை எங்க போய் செட் பண்ணணும்? மனநிலைய வார்த்தைக்கு. நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. இல்ல கண்ணை மூடுங்க. இப்ப மனசை பார்க்க போறீங்க. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி மனசை பார்த்து பேசுங்க. தாவீது சொல்லலாம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய், நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு என்று தாவீது தன் மனதை பார்த்து பேசுறான். நீங்க பேசுங்க. சொல்லுங்க, இப்ப அப்படியே கண்ணை மூடி சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ள ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு வந்துட்டாரு. நான் மீட்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் மேல தாய் தகப்பனுடைய சாபமோ, என்னால் வந்த சாபமோ, மற்றவங்களா வந்த சாபமோ எதுவும் எனக்கு பலிக்காது. அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லா கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம். கண்ணை மூடி ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க.